வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த நெட் கிளாத் வச்சு இன்னைக்கு ஃப்ரூட் பேக்கிங் எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம். இது வந்து நெட் கிளாத்து பாரிஸ் கார்னரில் கிடைக்கும். ஒரு ரோல் வந்து இது மாதிரி ஒரு ரோலில் ஒரு 5-6 தட்டுக்கு பண்ணலாம். இந்த தட்டில் வந்து என்ன ஐட்டம் சும்மா வச்சுட்டு பிஸ்கெட் வச்சுக்கலாம். அந்த பிஸ்கெட் பாக்கெட்டு இந்த கிளாத்து அடியில் வச்சுட்டு இப்படி மேலே அந்த தட்டு வச்சு நல்லா அப்படி டைட்டாக பண்ணி வச்சுக்கணும். நல்லா டைட்டாக பண்ணால் தான் இந்த டிசைன் தெரியும் உங்களுக்கு. நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு இந்த ஒரு லேஸ் வச்சு இல்லை இந்த ஒரு இது வச்சு டைட்டாக கட்டிடணும். சாதாரண நூலில் கூட கட்டலாம், இந்த மாதிரி வெள்ளை நூலில் கூட கட்டலாம். நம்மளுக்கு எது வசதி அப்படி கட்டிக்கலாம். கட்டிட்டு சுருக்கம் இந்த மாதிரி முடி போட்டுக்கணும், நாட் மாதிரி போட்டுக்கணும். நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடணும். எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிட்டு ஒரு டபுள் டேப் ஒட்டிக்கணும். இந்த இடத்துல டபுள் டேப் ஒட்டிக்கணும். டபுள் டேப் ஒட்டிட்டு டபுள் டேப் ஒட்டிருக்கேன். டபுள் டேப் ஒட்டிட்டு இந்த இடத்துல ரோஸ் வச்சுக்கணும். ரோஸ் வச்சு டெக்கரேட் பண்ணணும். கொஞ்சம் எல்லோ கலர் நெட் கிளாத் வச்சு ஃப்ரூட் பேக்கிங் பண்ணலாம். இதே மாதிரி டைட்டாக பிடிச்சி கட்டிடணும். இது டபுள் டேப் போட்டணும். இந்த நிச்சயதார்த்தம், கல்யாணம், சீமந்தம் அதுக்கெலாம் வருஷம் வைப்போம். எல்லோரும் மாப்பிள்ளை வீட்டில் பொண்ணு வீட்டில் இது மாதிரி வைக்கும்போது வெறும் பிளேட்டில் வைப்போம் முன்னாடிலாம். அது போல் இப்போது அந்த ஷீட்டு போட்டு வச்சுருந்தோம். அதே மாதிரி இப்போ இந்த ரெட் கிளாத்தில் பண்ணி வைக்கலாம். அதுதான் எப்படி பார்க்குறோம். இப்போது இது மாதிரி பண்ணி வச்சா இன்னும் கொஞ்சம் அட்ராக்ஷனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது கட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கணும். எப்படி போட்டு ரோஸ் வச்சு டெக்கரேட் பண்ணணும். இப்போ வந்து காஸ்மெட்டிக் வச்சு பண்ணோம்.
நெட் கிளாத்தில் ஃப்ரூட் பேக்கிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது மாதிரி சிம்பிளாக நம்மளே பண்ணலாம். இந்த ஃபங்க்ஷன்னாக்க நம்மளே பண்ணலாம். நீங்களே கூட பண்ணலாம், யார் வேணால் பண்ணலாம். அது செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.